உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. மக்களே பார்த்து பத்திரமா கவனமா போகணும் என்ன? சரிம்மா. தம்பி, என் மகளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிடுங்க என்னையா? அதெல்லாம் பத்திரமா பாத்துக்கிறேன். ஒரு கவலையும் உங்களுக்கு வேணாம். ஏம்மா, நீங்க என்னம்மா மச்சான் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? மச்சான் தான் பத்திரமா பார்த்துக்கன்னு உங்க மக கிட்ட சொல்லுங்க. அவ தான் அவரை போட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கா. அவரெல்லாம் நல்ல அமைதியான மனுஷன்தான். ஏம்மா, பாத்தீங்களா அவளுக்கு கொழுப்ப? அவ சொல்றதும் சரிதான். நீ அந்த தம்பியை பாடாதான் படுத்தியா. உன் பிடிவாத குணத்தையும் கோவத்தையும் எப்பயும் எல்லா நேரத்துலையும் காட்டப்படாது என்ன? எங்கெங்க எப்படி எப்படி இருக்கணுமோ அங்கங்க அப்படி எப்படி இருந்து பழகு. என்னம்மா திடீர்னு மருமகன் பக்கம் கொடை சாயிற மாதிரி இருக்கு? ஆமா, நீ அப்படி இருந்தா அப்புறம் நாங்க மச்சானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். மச்சான், எங்க அக்கா கொஞ்சம் கிறுக்குதான், கிறுக்குத்தனமான வேலை நிறைய பண்ணுவா. அதுக்காக அவளை வெறுத்துறாதீங்க. அவளை பத்திரமா பாத்துக்கிடுங்க. சரிம்மா, உனக்கு ஒரு கவலையும் வேண்டாம். உங்க அக்காவை நான் பாத்துக்கிட்டேன். நீங்க எல்லாரும் நிச்சயம் கண்டிப்பா சீக்கிரம் சென்னைக்கு வாங்க. யாரு வராங்களோ இல்லையோ மச்சான், நான் வரேன். எனக்கு எப்படியும் பரிச்சை முடிஞ்ச இடையில லீவ் ஏதாவது வரும்ல, வரேன். பிறகு ஒரு முக்கியமான விஷயம், நான் உங்களை பார்க்க தான் வரேன். அவளை பார்க்க வரேன்னு அவ எதுவும் தப்பா நினைச்சுக்க போறா. ஏய் என்னடி ஆளாளுக்கு அர்ஜுன் பக்கமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷமா உன் கூட இருந்த உங்க அக்கா உனக்கு பெருசு இல்ல, நேத்து வந்து மச்சான் பெருசாயிட்டாரோ? என்ன பார்க்கலாம் வரல, அவனை பார்க்க தான் வரேன்னு சொல்றேன். டி உண்மைதானே சொல்ல முடியும்? நடக்கட்டும் நடக்கட்டும், எல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். ரொம்பதான்ப்பா. எங்க தாரணியே காணோம். தாரணி, தாரணி அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா. குளிச்சுக்கிட்டு இருக்காளா? ஆமாம்மா ஆமாம்மா, இப்போ நான் பாய் சொல்லலான்னு போனேன். அன்னி குளிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாவே. சரி நீ நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அப்படியா? எல்லாரும் இங்கே இருக்கமே, அவளை மட்டும் ஆளை காணணுமேன்னு பார்த்தேன். சரி சரி, எல்லாரும் ஊருக்கு பத்திரமா போயிட்டு வாங்க. எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புதேன். எப்பா, என் தங்கச்சி காலேஜ் போக என்ன அக்கறை. ஆமாண்டி, இப்பெல்லாம் நான் சூப்பராக படிக்கேன் தெரியுமா? யாரு நீ? அதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் நடக்கும், நீ வாய மூடு என்ன? நான் பரீட்சையில் பாஸ் பண்ணி காட்டுறேன். முதல்ல கிளம்புற வழியை பாரு. ஏண்டி என்னை துரத்திட்டே இருக்க? நான் ஊருக்கு போறேன்னு கொஞ்சம் கூட உனக்கு கவலையே இல்லையா? கவலையா? எனக்கா? நெவர். இவ்வளோ நாள் வீட்டை அடைச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். எனக்கு மச்சான் போகிறது தான் வருத்தமா இருக்கு. ஏடி, அவ சொல்றதெல்லாம் நீ நம்பாதட்டி. நீ இருக்கும்போது உண்ட சண்டையா போடுவா. நீ இல்லைன்னா அக்கா இருந்தா நல்லா இருந்திருக்கும், அக்கா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி சொல்லி என்னை சாவடிப்பா பார்த்துக்க. பொய் 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 பொய், நான் எப்போ சொன்னேன்? ஏடி, அக்கா கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு நீ சொல்லலையோ? ஆமா சொன்னேன். அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு முந்தையே தெரிஞ்சிருந்தா அக்கா நம்மளை விட்டு போவா அப்படின்னு நான் ஏதாவது யோசித்திருப்பேன். எதுவுமே இல்லைல்ல, திடீர்னு கல்யாணம் நடந்தோடனே அவ மச்சான் கூட அந்த வீட்டுக்கு போயிட்டா. அதனால ஒரு மாதிரி இருந்தது சொன்னேன். அதுக்கு பரவலாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பழகிட்டேன். சரி சரி, நீங்க என்ன மிஸ் பண்ணலன்னு யாரும் இங்கே உட்காந்து வருத்தப்படலை. எனக்கும் தான் உன் கூட இருக்கிறதுக்கு நான் அங்கே போய் தனியாக ஜாலியாக இருப்பேன். கிளம்பு கிளம்பு, நடைய கட்டு. எம்மா, இவ்வளவு சண்டை தாங்க முடியல எனக்கு. மாப்பிள்ள, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தியல்னு வைங்களா, 2 பேரும் அடிப்படி சண்டை போட்டுருவாள்வ. என்னால் இவ 2 பேர்த்தையும் சமாளிக்கவே முடியாது மாப்பிள்ள. உங்களால மட்டும் இல்லத்த, என்னாலையும் தான் உங்க பிள்ளைய சமாளிக்க முடியல. என்னது? ஐயோ, கேட்டுட்டு போலையே. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அதானே பார்த்தேன். சரி, எங்களுக்கும் நேரம் ஆயிட்டு, நாங்களும் கிளம்புறோம். அப்பா கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். ஆச்சி நேற்று மாத்திரை போட்டு நல்லா உறங்கிட்டு இருக்காவ. அவையில எழுப்ப மனசு இல்லை, அதனால சொல்லாம போறேன். நீங்க எழுப்பின உடனே சொல்லிருங்க என்ன? நான் சொல்லிடுறேன் மக்கா. சரிம்மா, பாய். கருவாயா பாய். தொங்கச்சி பாய்டி. உங்க அக்கா பாய்டி. அம்மாடி, ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது. அவ தொங்கச்சிங்க, இவங்க உக்காங்க. எம்மா. சரி அத்தை, போயிட்டு வரேன். மச்சான் போயிட்டு வரேன். மச்சினிச்சி போயிட்டு வரேன். சரி தம்பி, பாய். தங்கச்சிமா, உனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டல, கிளம்பு. சரிண்ணே, கிளம்புறேன். ஆதிரா, நானும் அம்மையும் பஸ் ஏற்றி வைக்க வரோம். எதுக்குண்ணே? அதான் ஆட்டோ வர சொல்லிருக்கலாம், நான் ஆட்டோல ஏறி போயிடுறேன். அட பரவாயில்லம்மா, நானும் உங்க அண்ணியும் இன்னைக்கு லீவு தான், ஸ்கூலுக்கு போகல. உங்க அண்ணி ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதனாலதான் அவ கிளம்பிக்கிட்டு இருக்கா. நான் கிளம்பிட்டேன், சும்மா தான் இருக்கேன். அதான் நானும் அம்மாவும் பின்னாடி பைக்ல வரும், நீங்க ஆட்டோல போங்க. நீங்க பஸ் ஏறின பிறகு நாங்க வீட்டுக்கு வந்துருவோம் என்ன? இல்ல மச்சான், உங்களுக்கு தானே தேவையில்லாத அலைச்சல். அட இதுல என்ன மாப்பிள்ள அலைச்சல் இருக்கு? உங்க 2 பேர்த்தையும் பத்திரமா பஸ் ஏற்றி வச்சிட்டோம், நாங்களும் நிம்மதியா வருவோம்ல. சரி, வரணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்க. அடடா, ஃபோன் வேற அடிக்குது, யாரும் இல்லையே. சரி, நிறுத்தி யாருன்னு பார்ப்போம். அட, பால்கார தான் ஃபோன் அடிக்காரு. அவருக்கு ரூபா கொடுக்க தான் நானே போய்கிட்டு இருக்கேன். சரி, எடுத்து என்னன்னு கேட்போம். ஹலோ பால்கர, சொல்லுங்க. ஆமா ஆமா, உங்களுக்கு ரூபா கொடுக்க தான் நானே வந்துகிட்டு இருக்கேன். நீங்களே ஃபோன் போட்டுட்டீங்க. ஆமா, நேற்று கொடுக்க முடியலல்ல, பேங்க்ல எடுக்க முடியல. பேங்க்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்து, ஏதோ பேங்க்ல பிரச்சனை, நாளைக்கு வந்து எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னாங்க. அதான் இன்னைக்கு போய் எடுத்துட்டேன். ஆமாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாயை எடுத்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். 1 லட்சம் ரூபாயா? கிடைச்சது லக்கு. ஆளு பார்க்க வயசானவ மாதிரி தான் இருக்கான்.
பைத்தியக்காரன் 1 லட்ச ரூபாயை கொடுக்க போறேன்னு இப்படி ரோட்ல கத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் என்ன மாதிரி திருட இருக்க ஊருக்குள்ளேயே சொல்றான். இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான். யாரு முகத்துல முழிச்சனோ தெரியல. 1 லட்ச ரூபா நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. ஆமா ஆமா, வீட்டுக்கு வரணுமா கடைக்கு வரணுமா? எங்க இருக்கியே? அப்படியா, கடையில தான் இருக்கீங்களோ? சரி சரி, அப்ப நான் கடைக்கே எடுத்துட்டு வந்துருக்கேன். என்ன, உடங்குடி பக்கம் வந்துட்டேன். இன்னொரு 1/4 மணி நேரத்துல கடைக்கு வந்துருவேன்னு நினைக்கேன். சரிண்ணே, சரி, வைக்க. சே, என்னைக்குமே யாருக்குமே ரூபா கொடுக்காம எந்த பொருளும் எடுக்க மாட்டேன், எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். நேத்து பேங்க்ல பணம் எடுக்க முடியாதனால இப்படி ஒரு நிலைமை ஆகி போயிட்டு. நம்ம அவர்கிட்ட இத்தனை வருஷமா வேலையை கொடுக்கனால நம்மளை நம்பி விட்டுருக்காரு. 1 ரூபா 2 ரூபாயா, 1 லட்ச ரூபா. சரி, நாளைக்கு பிறகு கொடுங்கன்ட்டாரு. இன்னைக்கும் கொடுக்கலன்னா தப்பாயிரும். நேரத்தோடி முதல்ல போய் கொடுத்துடணும். இனி எந்த வேலை செய்யணும்னாலும் முதல்ல பணம் எடுத்து வச்சு கையில ரெடியா இருக்கும்போது தான் வேலையே செய்யணும். பா சார், சார். சொல்லுப்பா தம்பி. சார், மேலக்குளம் எப்படி போகணும்? மேலக்குளம் ஐயா, இந்த நேரா போயிட்டே இருங்க. ஒரு 1 கிலோமீட்டர் போன உடனே ரைட்ல ஒரு கட்டு திரும்ப பார்த்துக்கிடுங்க. அந்த கட்டுக்குள்ள கொஞ்சம் உள்ள போங்க. மேலக்குளம் போர்டு போட்டு பிரியும். உள்ள ஊர் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. சரிங்க சார். சரிப்பா தம்பி. இவ்வளவு நேரம் இந்த பையன் இங்கதானே இருந்துச்சு, என்ன இப்ப காங்கல? இந்த பையன் வழி கேட்கும் போது கூட என் காலில் தட்டு பிடிச்சே. இல்ல, என் பையன் எதுக்குள்ள எடுத்த? குடுல. கிளம், என்ன ரொம்ப துள்ளுற? ஆளே இல்ல இந்த ரோட்ல. அடிச்சு போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்கு மரியாதையா பைய கொடு. ஏல தம்பி, பொறுமையா போமக்கா. மேடு பள்ளத்துல வேகமா போற. அம்மாக்கு இந்த வண்டியில உட்காரையே முடியல, குதிச்சு குதிச்சு வர வேண்டியிருக்கு. அப்ப நீங்க முந்தையே சொல்லிருக்கலாம்லம்மா. ஆரம்பத்துல இருந்தே பொறுமையா வந்திருப்பேன்டா. நானும் நீ பைய போவேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், போவே மாட்டேக்கா. இதே வேகத்துல ஓட்டி பழக்கமாயிட்டு. சரி, இனி பொறுமையா போறேன். என்ன, அப்படிதான் வேகத்துல போக கூடாது மக்கா. வண்டியை ஓட்டுறதுக்கு தான். பொறுமையா போனாலும் பரவாயில்ல, இப்படி வேகமெல்லாம் ஓட்டக்கூடாது. என்னையா? சரிம்மா, பொறுமையாவே போறேன். மக்களே மக்களே. சொல்லுங்கம்மா. ஐயா, ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து. ஏமா, என்னாச்சு? எதுக்கு வண்டி நிறுத்த சொன்னீங்க? ஐயா, அங்க கொஞ்சம் பாரு. உன் மாமன் கிட்ட எவனோ வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கையா? மாமா கிட்டயா? ஆமா மக்களே, எங்க அண்ணன் செந்தில் அங்க யாரு கூடயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். போய் என்னன்னு பாரியா. என்ன போறேம்மா. இல்ல, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வயசாயிட்டுனா உன் அரட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. என்ன, குடுல என் பையன் குடுல. கையை எடு. ஏம்மா, கூடனா கொடுத்துட்டு போவியா? இந்த வயசுல வம்பிழுத்துக்கிட்டு. இந்த 1 லட்ச ரூபாய் இனி உனக்கு கிடையாது. என்ன, வரேன். இலே, சார், சார் விடுங்க சார், கழுத்தை விடுங்க சார். என்னல இவ்வளவு நேரம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினேன், இப்ப சார் ஊ சாருங்கிற? இலை, எங்க மாமாட்ட இருந்து புடுங்க பைய குடல. கொடுத்துறேன் சார். இந்தாங்க சார் உங்க பையே. மாமா, உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலையே? இல்லையா, அவன் தள்ளி விட்டதுல லேசா கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். அங்க என்ன நடக்குது? அப்பா மச்சான்ல யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்ன தைரியம் இருந்தா எங்க மாமா மேலேயே கை வச்சிருப்ப நீ. சார், சார் போதும் சார், விடுங்க சார். உங்க மாமான்னு தெரியாம அப்படி பண்ணிட்டேன் சார், விடுங்க சார். அப்பா, என்னாச்சுப்பா? ஐயா மாறா, வாயா. நான் உரக்கடைக்கு கொண்டு போறதுக்காக 1 லட்ச ரூபாய் இந்த பையில வச்சு நம்ம ஸ்கூட்டில எடுத்துட்டு போயிட்டு இருந்தையா. அப்ப இந்த திருட்டு பையன் வந்து என்கிட்ட இருந்து பைய புடுங்கிட்டு இருந்தான். புடுங்கி என்ன கீழே தள்ளி விட்டான் ஐயா. அந்த நேரம் தான் அரவிந்த் வந்தான். அதான் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா. எனக்கு ஒண்ணும் இல்ல மக்களே. ரூபாயும் கைக்கு வந்துட்டு. என்னது, உங்க மேல கை வச்சானா? நவருங்க, அவனை நான் ஒரு வழி பாத்துறேன். வேண்டாம் மக்களே, அரவிந்த ரொம்ப அடிச்சுட்டான். இதுக்கு மேலேயும் அடிக்காண்டான். உங்க மேல கை வச்சவன சும்மா விட சொல்றீங்களா? நவளுங்கப்பா. ஐயா, நான் சொல்றது கேளு. அவன் அடிச்சுட்டான், போதும். மச்சான், மாப்பிள்ள வாயா. இவன் நம்ம மாமா மேலேயே கை வச்சிட்டான் மாப்பிள்ள. அரவிந்தா, போதும் விடு. அது எப்படி மாமா உங்க மேல கை வைப்பா நான் பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமோ? மாமா சொல்றேன் இல்லையா, விடு. இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துக்கிடலாம். இவனை போட்டு நீ எவ்வளவு நேரமா அடிப்ப, விடியா. அப்பா, அந்த திருடனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன்ப்பா. சரியா மாறா. ஐயா, இந்த ரூபாய பால் தர உரக்கடையில மட்டும் கொஞ்சம் கொடுத்துறியா ஐயா? நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கொடுத்துறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா. அண்ணே, அண்ணே, அவன் உன்னை கீழே தள்ளி விடும்போது நான் பார்த்தேன். முட்டில எதுவும் அடிபட்டுட்டா? என்னதான் நம்ம தங்கச்சி மேல கோவமா இருந்தாலும் இன்னைக்கு இந்த பிரச்சனையில இருந்து தங்கச்சி மகன் தான் நம்மளை காப்பாத்திருக்கான். அந்த நன்றி உணர்வு எப்பயும் என் மனசுல இருக்கு.
உதவி செஞ்சவன் இங்கே தான் நிற்கிறான். அவன் முன்னாடியே அவன் அம்மைக்கிட்ட நான் பேசாமல் இருந்தால் தப்பாயிரும். நம்ம ரொம்ப பேசலனாலும் அவள் கேட்கறதுக்காவது பதில் சொல்லணும். அதுதான் சரி. அண்ணே சொல்லுண்ணே, அடி எதுவும் பட்டுட்டா அண்ணே? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ விழும்போது நான் தான் பார்த்தனே. இல்லை, அவன் தள்ளி விட்டதில் விழுந்தேன். மற்றபடி ஒன்றும் பெருசாக காயம்லாம் இல்லை. எதுக்கும் வீட்டுக்கு போய் பாருண்ணே. வீங்கி எதுவும் இருந்துன்னு வை, மறக்காம ஒத்தடம் கொடுத்துரு. வீக்கம் இல்லை, சிராய்ப்பு காயம் மாதிரி இருந்தால் அதுக்கு ஏதாவது மருந்து போடு. ரத்தம் கித்தம் பெருசாக வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரி போனே, அப்படியே விட்டுறாத. சரி, பார்த்துக்கிறேன். நம்ம என்னதான் இவளை விட்டு விலகி விலகி ஒதுங்கி ஒதுங்கி போனாலும், இவளை பார்க்குற நேரம்லாம் கரிச்சு கரிச்சு கொட்டினாலும் எனக்கு ஒன்று அக்கறையாக ஓடி வந்து கேட்குறா. நம்ம மனசும் இவகிட்ட பழைய மாதிரி பேச ஒத்துக்கிட மாட்டேங்கி. நான் என்னதான் செய்யறது? நம்ம தான் பிளான் போட்டு கஷ்டப்பட்டு இவங்களை சேர்த்து வைக்கணும்னு நினச்சோம். கடவுளாவே இப்படி ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்து இவங்களை சேர்த்து வச்சிருவார் போலயே. பரவாயில்ல, எப்படியோ சேர்ந்துட்டா சரிதான். இவ்வளோ நாள் மூஞ்ச கூட ஏறெடுத்து பார்க்காதவர் இன்னைக்கு உதவி செஞ்சுட்டாங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாவது சொல்கிறாரு. நம்ம அம்மாவை மாமா எத்தனையோ தடவை அவமானப்படுத்தியிருக்காரு. ஏன் நம்மளையும் கூட தான் நிறைய தடவை திட்டிருக்காரு. இருந்தாலும் இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. எங்கள் மாமாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு இறங்கி வந்து சண்டை போட்டேன். அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கும் அண்ணனுக்கு ஒன்றுன உடனே ஏற்றுக்கிடவே முடியல. இப்படி வந்து விசாரிச்சுட்டு இருக்காவ பாரு. என்னதான் வெளியே இப்படி நாங்கள் 2 குடும்பமும் பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டாலும் உள்ளே இருக்க பாசம் இல்லைன்னு ஆயிராதுல்ல. இதுக்கு மேலே இங்கே நின்னா இப்போ பேசிகிட்டே இருப்பா. வேற என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி போயிட வேண்டியதான். எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ அதை நினச்சி எதுவும் வருத்தப்படாத. நான் நல்லா தான் இருக்கேன். நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போகணும். நான் கிளம்புறேன். சரிண்ணே, பார்த்து போயிட்டு வா. நீயும் பார்த்து போ. அரவிந்து. சொல்லுங்க மாமா. அம்மையை பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயா? சரி மாமா. நீங்களும் பார்த்து வீட்டுக்கு போங்க மாமா. அடி எதுவும் பட்டுறதுன்னா மருந்து போடுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. சரிப்பா. ஐயா இந்தா இந்த ரூபாய் இப்படி கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வா. சரிப்பா. அத்தை, ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிடுறேன். சீக்கிரம் அப்பா மனசு மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க. தைரியமா இருங்க. போயிட்டு வரேன். எனக்கும் நம்பிக்கை இருக்கியா மாறா. உங்க அப்பன் சீக்கிரம் என்கிட்ட பேசுவான். பார்த்து கவனமா போயிட்டு வாயா. சரிங்க அத்தை. மச்சான், போயிட்டு வரேன். சரியா மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வா.